அல்ஹம்துலில்லாஹில்லதி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியல்லாஹில் ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக ஒரு செய்தியை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய வேண்டிய கட்டாய கடமையிலே இருந்து கொண்டிருக்கிறேன். அது என்ன செய்தி என்று சொன்னால், ஏனைய பிற சமூகத்தில் இருக்கிற பழக்க வழக்கத்திலே ஒரு பழக்க வழக்கம் இஸ்லாமிய, அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அது என்ன பழக்க வழக்கம் என்று சொன்னால், பொதுவாக ஒரு வீட்டிலோ அல்லது ஒரு ஏதேனும் ஒரு குடும்பத்திலோ ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம், துயரம் அல்லது ஒரு பெரிய இடர்பாடு, ஒரு விபத்து ஏதேனும் ஏற்பட்டு விட்டால் அந்த குடும்பத்தை பார்த்து இங்கே சிலர் தனியாக பேசிக் கொள்வார்கள். எப்படி பேசிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய முன்னோர்கள் என்ன பாவம் செய்தார்களோ, இவர்களுக்கு இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், இந்த குடும்பம் ஏதோ ஒரு சபிக்கப்பட்ட குடும்பம் மாதிரி இருக்குது, ஏதோ பாவம், இவங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம்லாம் இவங்களை பிடிச்சி சுற்றி வளைக்குது என்று சொல்லி பேசிக் கொள்கிறார்கள். பொதுவாக மனிதர்களுடைய நம்பிக்கையில சில பேருக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது நாம் செய்கிற பாவம் நம்முடைய பிள்ளைகளை சாரும் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி மற்ற சமூகங்கள் எப்படி சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கிறதுக்கு முன்பாக நம்முடைய இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அந்த வகையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே 286வது வசனத்திலே சொல்லுகிறான், லஹாமா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் என்று சொல்லுகிறான். லஹாமா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் என்று சொன்னால், எந்த ஒரு மனிதன் தான் செய்கிற நன்மையான காரியங்களுக்கான கூலியை நிச்சயமாக அவனே பெறுவான். எந்த ஒரு மனிதன் தான் செய்கிற தீமையான ஒரு காரியத்திற்கான தண்டனையையும் கூலியையும் அவனே பெறுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான். அதை பற்றி அவன் விரிவாக சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், எந்த ஒரு மனிதனும் தான் செய்யக்கூடிய காரியங்களுக்கான கூலியை, தண்டனையை அவன் மட்டும்தான் பெறுவான். அதற்கான கூலியை, தண்டனையை அவனுடைய வாரிசுகளோ மற்ற யாருமே அதை பெற மாட்டார்கள். யார் மீதும் அல்லாஹ் அதை சுமத்த மாட்டான். அவர்களுக்கான கூலி அவரவர்களுக்கே கிடைக்கும், அது நற்கூலியோ தீய கூலியோ. எனவே யாருடைய சுமையையும் யாரும் சுமக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஹஜ்ஜத்துல் விதா, அதாவது மக்கா வெற்றியின் பிறகு ஹஜ்ஜத்துல் விதாவிலே பேசுகிற போது மிகப்பெரிய நீண்ட உரை, அதிலே ஏராளமான செய்திகளை அவர் பேசுகிறார், சொல்லுகிறார். அப்படி சொன்ன செய்திகளிலே இந்த ஒரு செய்தியும் அடங்கும். அது என்ன செய்தி என்று சொன்னால், எந்த ஒரு மனிதன் தான் செய்கிற குற்றகாரியங்களுக்கான தண்டனையை, கூலியை அவன் மட்டுமே பெறுவான். எந்த ஒரு மனிதன் தான் செய்கிற நன்மையான காரியங்களுக்கான கூலியையும் அவன் மட்டுமே பெறுவான். மாறாக அவனுடைய குடும்பத்தார்கள் மீது அல்லாஹ் செலுத்த மாட்டான், சுமத்த மாட்டான். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள், அவருக்கு அல்லாஹ் கொடுக்கவும் மாட்டான். எனவே ஒரு பிள்ளை தன் தந்தைக்கோ அல்லது தந்தை தன் பிள்ளைக்கோ அநியாயம் செய்ய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட உரை, அந்த உரையிலே இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். எனவே திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரே மாதிரியாக பேசுகிறார்கள். அந்த அளவிற்கு தெளிவாக நம்முடைய இஸ்லாம் நமக்கு சொல்லிவிட்ட பிறகும் கூட இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்துக்கு மாறாக, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்திக்கு முரணாக இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வளமையாக அதை தன்னுடைய சொந்த கருத்தை இப்படி எல்லாம் மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதை அவர்கள் ஏதோ விளையாட்டு வாக்கில் பேசுகிறார்களா அல்லது எப்படி பேசுகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவர்கள் மாறு செய்கிறார்கள். அவர்களுடைய கடும் கோபத்திற்கு இவர்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் அவர்கள் மறந்து விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே அல்லாஹ்வின் கோபத்திற்கு நாம் நிச்சயமாக ஆளாகக்கூடாது. அன்பிற்கினிய கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, முஸ்லிம் நண்பர்களே, அது மட்டுமல்ல, சில வீடுகளில சில விஷயங்களில இழப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார்கள். இன்றைக்கு அது நடந்து விட்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் நமக்கு என்று ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்திருப்பார்கள், அமர்ந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். இவர்களுடைய நம்பிக்கை 100% இருக்கும். இன்றைக்கு நமக்கு கிடைத்தே தீரும், 6 மணிக்கெல்லாம் கிடைச்சிரும் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அது அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். வேதனையோ வேதனை, புலம்பி தவித்து விடுவார்கள். என்ன காரணம் என்றே தெரியவில்லையே. இது யாருடைய பாவமோ, யாருடைய சாபமோ, என்னத்துக்கு அல்லாஹ் இப்படி பண்ணிட்டான், கைக்கு வந்தது வாய் கேட்டாம போச்சு, 6 மணிக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு கிடைக்காம போச்சா என்று அவநம்பிக்கையோடு புலம்ப ஆரம்பிப்பார்கள். இவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வ அஸா அன் தக்ரஹும் ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும்
அசா அந்த ஹிப்பு செய்யும் சர்ருல்லக்கும் என்று சொல்லி காட்டுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், மனிதர்களே, குறிப்பாக முஸ்லிம்களே, மூமின்களே, நீங்கள் ஒரு காரியத்தை வேண்டாம், எனக்கு இது வேண்டாம்ப்பா, இது எனக்கு வேண்டாம் பாப்பா என்று நீங்கள் வெறுப்பீர்கள், வேண்டாம் என்று ஒதுக்குவீர்கள். அதை நான் உங்களுக்கு தருவேன், ஆனால் நீங்கள் ஒதுக்குவீர்கள். அதில் ஏராளமான நன்மை இருக்கிறது என்பதை நீங்கள் அறியவில்லை, நீங்கள் அறியவும் மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதே போல எனக்கு இந்த பொருள் வேண்டுமே வேண்டும், இந்த பைக்கை நான் வாங்கியே தீரணும், இந்த வீட்டை நான் வாங்கியே தீரணும், இந்த இடத்தை நான் வாங்கியே தீரணும் என்று நிறைய விஷயங்களின் மீது நம்ம ஆசை கொள்வோம், பிடிவாதம் கொள்வோம். ஆனால் அல்லாஹ் அதை தர மறுப்பான். ஏனென்று சொன்னால் அது உங்களுக்கு தரப்படுகிற போது அதனால் ஏராளமான தீமைகள் அதிலே உள்ளே இருக்கிறது என்பதற்காக அல்லாஹ் தர மறுப்பான். இப்படி இருக்கிற போது நீங்கள் அடம் பிடிக்கிற போது அல்லாஹ் என்ன செய்து விடுவான், இந்த வச்சுக்குவோம் என்று கொடுத்து விடுவான். அப்பதான் அந்த வீட்டில் தரித்திரியம் எல்லாமே தலைவிரிச்சு ஆடும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமையை அல்லாஹ் தானே அறிகிறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க என்கிட்ட கேட்கறத எப்படி கேட்கணும், ரப்பே எனக்கு நீ ஒரு பொருளையோ ஒரு பொண்ணையோ அல்லது ஒரு விஷயத்தையோ ஒரு காரியத்தையோ தருகிறாய் என்று சொன்னால் அதன் மூலமாக என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மையை நீ நாடி இருந்தால் அதை சிறிதும் தயக்கமில்லாமல் குடித்து விடுயா அல்லாஹ். அதே போல என்னுடைய குடும்பத்திற்கு நீ ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை தருகிற போது அதிலே தீமையை நீ நாடி இருந்தால் நிச்சயமாக நாங்கள் உன்னிடத்திலே மன்றாடுகிறோம், அதை எந்த வழியிலாவது நீயே தடுத்து விடுயா அல்லாஹ் என்றுதான் பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பீல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகிறான். பிரார்த்தனையினுடைய ஃபர்ஸ்ட் பேசிக் இப்படிதான் பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறான். எனக்கு அதை கூட இதை கூட என்று கேட்காதீர்கள் என்று சொல்லுகிறான். நன்மை இருந்தால் கொடு, தீமை இருந்தால் நீயே தடுத்து விடு என்று கேட்க சொல்லுகிறான். அதனால் தான் வாசா அன் தக்ரஹும் செய்யும் வகுவ ஹைருல்லக்கும் வாசா அன் தஹிப்பு செய்யும் வகுவ சருல்லக்கும், அதில் ஏற்படுகிற நன்மை தீமைகளை உங்களுக்கு தெரியாது, நான் ஏராளமாக வைத்திருக்கிறேன். வல்லாஹு யஹ்லமு வஅன்தும் லா யஹ்லமூன், அதை நான் மட்டுமே அறிவேன், வேறு எவனுக்குமே அது தெரியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்பிற்கினிய தோழர்களே, நண்பர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிற போது எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் ரப்புக்கு மட்டுமே தெரிந்த உண்மையை ரப்பினுடைய வழியிலேயே நாம் கேட்க வேண்டும். தவிர எனக்கு கொடு 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 என்று அடம்பிடிக்க கூடாது, எனக்கு வேண்டாம் 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 என்று சொல்லவும் கூடாது. எனக்கு நன்மையாக இருந்தால் நீ கொடு, எனக்கு தீமையாக இருந்தால் அதை தடு என்று சொல்ல வேண்டும். எனவே அல்லாஹ் நமக்கு ஒரு காரியத்தை தராமல் தடுத்து விட்டான் என்று சொன்னால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், எனக்கு ஏதோ ஒரு காரியத்திலே அது கிடைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவென்று எனக்கு தெரியாது, அல்லாஹ் அது தரவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர அதை சொல்லி புலம்ப கூடாது. எனக்கு அது கிடைக்காம போயிருச்சே, ஏன் இப்படி ஆச்சு, என்ன அல்லாஹ் இப்படி பண்ணிட்டான், எதுக்காக இப்படி செஞ்சுட்டான், எதனால இப்படி ஆச்சு என்றெல்லாம் ஆய்வு செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தடுத்துட்டான், உங்களுக்கு வரக்கூடிய தீமையை தடுத்துட்டான் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். நமக்கு ஏற்பட போகிற ஆபத்துக்களை விபத்துக்களை அல்லாஹ் தடுத்து விட்டான், அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடி இருக்கிறான் என்று நாம் அசுவாசம் கொள்ள வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது. அன்பிற்கினிய இஸ்லாமிய முஸ்லிம் நண்பர்களே, எனவே அல்லாஹ் ரப்பீல் ஆலமீன் இது போன்ற ஒரு மோசமான காரியங்களிலே இருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய அருளும் அவனுடைய வற்றாத பெருங்கிருபையும் நம் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் ஏற்படட்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த சிறிய செய்தியினை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஃவானா இன்னல் ஹம்துலில்லாஹி ரப்பீல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.